ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம தயாங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துக்கலாம். நீங்களும் தயாங் வந்து லைக் ஒரே காலேஜ் தான் படிக்கிறீங்க. பட் தயாங் வந்து உங்களோட ஒரு வயசு சீனியர், ஓகேவா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜங்குக் அண்ட் ஜிமின். ஸோ உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் வந்து லைக் எப்படி 2 பேரும் சண்டை போட்டு எப்படி சேர்றீங்க, லாஸ்ட்டாக என்ன நடக்குது எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுத்துருங்க, ஓகேவா? வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தயாங் தான் அவனுக்கு 2 பேரோட லைக் ஜிமின் அண்ட் ஜங்கு கூட நடந்து வந்துட்டுருக்கான். டே மச்சான், இன்றைக்கி தான்டா ஃப்ரெஷர்ஸ் டே. ஆமாண்டா ஜங்குக்கு, இன்றைக்கி தான் செம்மையாக மாட்ட போகிறாளுங்க. அதுவும் நம்ம அழகுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாதுல்ல. இன்றைக்கி பார்ப்போம் எத்தனை பேர் விழுறாளுங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாளுங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரானுங்க. ஜிமின் தான், டே மச்சான் உனக்கு விழுறாளோ இல்லையோ எனக்கு நல்லாவே விழுவாளுங்கடா அப்படின்னு சொல்கிறான். தயாங் அதுக்கு, டேய் உன்னை விட நான் ரொம்பவே ஹேண்ட்ஸமானவன், இந்த காலேஜ்லேயே ஹேண்ட்ஸம்னு பேர் வாங்கினது யாரும் தெரியும்ல அப்படின்றான். நான் உடனே இது சொல்லி வாயை மூட வச்சுருவான்டா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகிட்ட சொல்லிட்டாரா. ஸோ 3 பேர் சிரிச்சு கலாச்சி பேசிட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஸோ இவனுங்க 3 பேருமே செம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் லைக் சைல்ட்ஹுட்லேருந்து. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக காலேஜில் தான் போகிறானுங்க. இவனுங்கள பார்த்தோன்னே நிறைய பேர் பவ் பண்ணிக்கிட்டு லைக் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ இவனுங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸ் டே இன்னைக்கு. ஸோ எல்லாருமே புது புது ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டுருக்காங்க. இவனுங்க 3 பேரும் வாசல்லே நின்று பார்த்துட்ருக்கானுங்க. இதுக்கு ஒரு 5 மார்க்கு, இதுக்கு ஒரு 2 மார்க்கு, இது ஓகே 7 மார்க்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணையாக பார்த்து ஜட்ஜ் பண்ணி மார்க் போட்டுட்ருக்கானுங்க. டேய் என்னடா 10 வரவே மாட்டாளுங்க, இவ்வளோ மொக்கையாக எடுத்து வச்சுருக்கானுங்க. அதுவும் டாப் மோஸ்ட் காலேஜின்னு பேர் வேறு அப்படி சொல்லிகிட்ருக்கான் தயவங்க. ஆமாப்பா, உன் டேஸ்ட்டுக்கு அளவுக்கு இங்கே யாரும் இல்லை தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கானுங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பெல் அடிக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே போயிட்டானுங்க. சரி ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல, சீனியராக ஒரு அட்டனன்ஸ் போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வரானுங்க. அவங்க கிளாஸில் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த 3 தருதலை மாதிரி சுற்றிட்டு இருக்குங்க. ஆனால் படிப்பில் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பானுங்க. ஸோ மற்றபடி கிளாஸ்லலாம் இருக்கவே மாட்டானுங்க. எப்போயாவது ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது மட்டும்தான். மற்ற நேரம் எல்லாமே வெளில தான் சுற்றுவானுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெஷர் கிளாஸ்க்கு வரானுங்க. ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு, ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சீனியர் அண்ட் மை நேம் இஸ் தயாங். இவன் பேர் ஜங்குக் அண்ட் இவன் பேர் ஜிமின். ஸோ எங்கள் 3 பேரையும் மரியாதை கொடுத்து எப்போ நாங்கள் வந்தாலும் போனாலும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அந்த மாதிரி விஷ் பண்ணணும். ஒரு வேளை காலேஜ் முடிஞ்சு போனால் கூட எங்களை வெளியில் பார்த்தா கூட அந்த மரியாதை இருக்கணும். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த காலேஜில் பனிஷ்மெண்ட் ரூம்னு ஒன்று இருக்குது. அது எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அங்கே எங்களை மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றான். அப்போ எல்லாருமே பசங்களாம் பயப்படுறானுங்க, பொண்ணுங்களாம் செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகுறாளுங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு, மச்சான் எல்லாம் விழுந்தாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே கேட்குறான் ஜிம்மின்ட்ட. மச்சான் எல்லாருமே நம்ம 3 பேர் தாண்டா பார்க்குறாளுங்க, நல்லா வலிகிற மாதிரி, இந்த கிளாஸ்லாம் செட் ஆகாது, வா போகலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஓகே பை கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. எல்லாம் நின்று பவ் பண்ணுறானுங்க. அங்கே ஸ்டாஃபும் வந்து லைக் இவனுங்க பேசுகிற வரையும் எதுவுமே எடுக்கல. ஸோ இவன் போனதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் கிளாஸ்க்கு தான் வரானுங்க. சேம் இதே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டேய் மச்சான் எல்லா பொண்ணுங்களும் பார்க்குறாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜங்குக்கிட்ட. பார்க்குறாளுங்க ஒருத்தியை தவிர அப்படின்றான். யாரா அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் பாரு, லாஸ்ட்டாக ஒருத்தி உட்காந்துருக்கா. அப்போ தான் பார்த்தா அது நீங்கள் தான். நீங்கள் பாட்டுக்கு அங்கே நோட்ஸ் லைக் ஸ்டாஃப் வந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க. நீங்கள் கண்டுக்கவே இல்லை சுத்தமாக. எல்லா பொண்ணுங்களும் எச்சி வலிகிற மாதிரி அந்தளவுக்கு பார்க்குறாளுங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக அவனுங்களை மதிக்கவே இல்லை. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. டேய் என்னடா இவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கோம், 3 பேரும் இவ்வளோ அழகாக இருக்கும், ஒருத்தனை கூட அவன் பார்க்கல, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்ருக்கானுங்க. 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. சரி விடு, இவ தான் நம்ம டார்கெட், பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து போகிறானுங்க. ஓகே காய்ஸ் பாய் அப்படி சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இவனுங்க கேன்டீன் போயிட்டானுங்க. ஸோ பிரேக் விட்டால் எல்லாமே இங்கே தான் வந்தாகணும். ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
ஸோ உங்களோட கேங் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸில் ஸோ நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கீங்க ஒரு 5 மெம்பர்ஸ். ஸோ நீங்கள் வந்து 6th மெம்பர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவனுங்களுக்கு ஆப்போசிட் தான் உட்காந்துருக்கீங்க. தேவங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட். ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்த்தா தேவங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியுவான். ஸோ அப்படி தான் உட்காந்துருக்கானுங்க. டேய் இப்பயும் பார்க்குறேன், அந்த பெஞ்சிலேருந்து எல்லாருமே நம்மள தான் பார்த்துட்ருக்காளுங்க. ஆனால் இவ மட்டும் இவ்வளோ ஆட்டிடியூடாக அவள் வேலையை போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காடா. இவளா டே மச்சான் செம்மல்ல, இந்த காலேஜில் எல்லா பொண்ணும் மயங்கிடும்னு சொன்னான்ல, உனக்கும் மயங்காத ஆளுங்கெல்லாம் இருக்காங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிண்டலாக சொல்கிறான். ஜங்குக் பக்கத்தில் இருந்து சிரிச்சிட்டு இருக்கான். டே ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல தேவம், நீ இவ்வளோ மொக்க வாங்குவன்ட்டு. இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்க. நீ வெளியில் எங்கே போனாலும் சரி, நீங்கள் காலேஜ் வந்தாலும் சரி, எல்லா பொண்ணுங்களும் ஒன்று தான் பார்ப்பாங்கன்னு சொல்லுவல. இவளை மட்டும் பாரு, நல்லா மொக்க வாங்கின தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறானுங்க. தேவங்க செம்ம கோவம் வருது. என்னையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மொக்க வாங்க வச்சிட்டல, இருக்குடி உனக்கு. ஆமாம் சரிடு, நான் ஒரு பெட் கட்டுறேன். இவளை ஏன் கூட ஒரு நாள் நைட்டு படுக்க வைக்கிறேன். அப்படி நடந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பெட்டா 5000, ஆளுக்கு 5000 எனக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு 10,000 தரேன். புரியுதா? ஜேகேக்கும் ஜிம்மனுக்கும் செம்ம ஷாக்கு. டே மச்சான் உண்மையாடா சொல்கிற? காசுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவளை பார்த்தா அவ்வளோ ஆட்டிடியூட் மாதிரி இருக்கா. பிலை வச்சுருவியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ரொம்ப படிப்பாளி மாதிரி தெரியுறா. எப்படி விலை வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மறந்துடாதீங்க, பெட் இஸ் அ பெட். ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறானுங்க. உங்களே பார்த்து ஒரு ஸ்மோக் பண்ணுறான். என்கிட்ட நீ மாட்டிட்ட, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவன் படுக்க ஒரு ஸ்மோக் பண்ணுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா பார்ப்போம். ஸோ நீங்கள் இங்கே கிளாஸ்லேருந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கே, சரி ஒரு போய் காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேன்டீன் வந்துட்டுருக்கீங்க. ஆனால் ஒரு காஃபினா பே பண்ணிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறம் போய் உட்காரிங்க. ரொம்ப தலைவலிக்குது. ஏன் தான் நைட்டு உட்காந்து படிச்சணும்னு இப்போ தான் எனக்கு தோணுது. 2 மணி வரையும் உட்காந்து படிச்சிடக்கூடாது. சார் நேற்று தான் நோட்ஸ் கொடுத்தாங்க. வயன் ஸ்கூலில் இருந்த மாதிரியே இருக்க வயன் நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்க பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கொடுக்குறான். யார் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, தேவனா. நீங்கள் எதுக்காக எடுத்து வந்து கொடுக்குறீங்க? இல்லை எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் இந்த பக்கம் பாஸ் ஆகி போனேன். அது என்ன உன்னை கூப்பிட்டாங்க, உனக்கு காதில் இல்லைல்ல அதான். இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் ஓகே பாயன். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? குட் கொஷின். பட் இந்த காலேஜ்க்கு நான் தான் டான். ஸோ இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் இல்லை. சரி ஓகே, நீங்கள் இப்போ கிளம்பலாம்ல. உனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. நானே வந்து வழியனா பேசுகிறேன், அவ ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன்னா நின்றுட்டுருக்கா க்யூவில். இவ என்னன்னா சொல்கிறா. எவ்வளோ திமிர பற்றியா? நான் பெட் கட்டின தப்பே கிடையாதுடி, உனக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். ஏன் அஃப்கோர்ஸ் எனக்கும் டைம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு, கிளம்புறேன், பாய் வாயன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க. நேற்று இவனுங்க 3 பேர் தானே வந்தானுங்க, நம்ம கூட கண்டுக்கலையே. இன்ட்ரெஸ்டிங், இவன் பெரிய ஆளுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்கிட்ட இவனே வந்து பேசுகிறான். சம்திங் இஸ் ஃபிஷிங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து லைக் ஒரு ஷைனிங்கான ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். 12th ஃபர்ஸ்ட் மார்க் நீங்கள் தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு நல்லா படிக்கிற பிள்ளை நீங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லாவே நோட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளாஸ்க்கு போயாச்சு. நீங்கள் எல்லாமே லெசன்லாம் கவனிக்கிறீங்க. இவனுங்க 3 பேரும் ஜாலியாக சுற்றுற வேலையாக சுற்றிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் ஈவினிங் வந்து லைப்ரரி கிளாஸ் இருக்குது.
ஸோ எல்லாருமே அவங்கவுங்க லைப்ரரி பீரியட் சொல்லிட்டு எல்லாரும் அங்கங்கே உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு 1 hour கிட்ட ஆகியிருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டைம் போனதே தெரில. எல்லாருமே போயாச்சு வெளியில. ஸோ நீங்கள் படிச்சுட்டு அப்போ தான் பார்க்குறீங்க, என்ன யாருமே இல்லை, ஐயோ மணி எத்தனை அப்படி பார்க்குறீங்க, மணி 5. வாட், காலேஜே முடிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் புக் எடுத்துகிட்டு ஓடுறீங்க. பார்த்தா வெளியில் பூட்டியிருக்கு. வாட், ஐயோ இப்போ நான் எங்கே போவேன், இங்கேயே மாட்டிக்கிட்டா, நாளைக்கு சாட்டர்டே சண்டே போச்சு, காலேஜ் தான் மண்டே தான் திறப்பாங்க, என்ன பண்ணுவேண்ணா, ஐயோ ச்சே ஏன் என்ன இப்படி பண்ணுற. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஃபோன் நம்பர் வாங்கிக்க மாட்டீங்க, தட்டுறீங்க, பட் யாருமே திறக்கவே இல்லை. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க, எப்படி போகிறோம் அப்படி சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கத்துறீங்க, தட்டுறீங்க. அது வந்து ஆக்சுவலாக லைப்ரரின்றது கொஞ்சம் லைட்டாக ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ பின்னாடி சவுண்ட் கொடுக்குது, லைக் சவுண்டு புக்குக்கெலாம் கீழே விழுற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னது அது, யாரு, ஐயோ பேர் இருக்கோ, நான் நிறைய மூவிஸில் பார்த்துருக்கேன். தனியாக யாராவது இந்த லைப்ரரி மாதிரி இடத்துல மாட்டினா அங்கே ஏதாவது கண்டிப்பாக ஸ்பிரிட் இருக்கும், கடவுளே காப்பாற்று ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க. ஸோ பயந்துக்கிட்டே அப்படியே போகிறீங்க. யாரு யாரு யாராவது இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. பார்த்தா அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க, லைக் ஹூடி போட்டுக்கிட்டு. யார் நீ, யார் நீ. அதுக்கப்புறம் அவங்க திரும்பினா அது தயாங்க. தயாங், நீங்கள் எப்படிங்க. ஆக்சுவலாக நான் இங்கே புக் படிச்சுட்டு தூங்கிட்டேன், பார்த்தா பூட்டிகிட்டு போயிட்டாங்க போல், நானும் இங்கே மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் இங்கே சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அப்போது நீங்கள் என்னை பார்க்கலையா. இல்லை நான் உன்னை பார்க்கலையே, யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்தது, அது நீ தானா. நான் தான், நான் ஆக்சுவலாக படிச்சுக்கிட்டே டைம் போனதே தெரில, இப்போ பார்த்தா கதவு பூட்டியிருக்கு, என்ன பண்ணுன்னே தெரில. அதுக்கப்புறம் அவன் தேவங்கிட்ட வரான். டைம் போகிறதே தெரியாது, என் கூட இருந்தான். என்ன சொல்கிற, ஒரு 1 hour என் கூட ஜாலியாக இரு, அதுக்கப்புறம் கதவு தானாகவே திறக்கும். என்ன பேசுகிறீங்க நீங்கள். எஸ் வேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா நான் அடைஞ்சே ஆவேன். நீ அந்த லிஸ்ட்டில் டாப் மோஸ்ட் வாண்டடாக இருக்க. ஸோ இங்கே வா அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே லைக் வேஸ்ட்டை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். தேயும் விடுங்க. வயன், நீ ரொம்ப அழகாக இருக்க, அதை நான் எந்த குத்தமும் சொல்ல. ஆனால் நீ என்னையே மதிக்காமல் வந்துட்டல, கொஞ்சம் கோவம்தான், பட் இட்ஸ் ஓகே. ஒரு 1 hour, 1 hour கூட வேணாம், ஒரு 1/2 hour என் கூட கோஆப்ரேட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு செம கோவம் வருது, அவனை அப்படியே தள்ளி விடுறீங்க. என்ன பேசுகிறீங்க தேவம், நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எப்போவுமே இருக்க மாட்டேன். அப்போ நீங்கள் தான் மாட்டிப்பா அப்படின்னு சொல்கிறான். இங்கே மாட்டி செத்தாலும் சாவனே தவிர உதவி நான் எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விடுறீங்க. தேவம் போய் இடிச்சிட்டு அங்கே புக்ஸ்லாம் அவன் மேலே விழுந்துடுது. எவ்வளோ திமிரு இவளுக்கு. ஏய் நில்றி, என்ன தேவங்க வேணும் உனக்கு. நீ தாண்டி வேணும், நீ தான் வேணும். இந்த காலேஜ்லேயே பேட் பாய்னு பேர் வாங்கினேன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி அசிங்கப்பட்டு போக முடியும். அதுக்கான ரிவெஞ்ச் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி நெக்கெலாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது. விடு தேவம், விடுன்னு விடு தேவம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஸ் எல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அவன் போய் கீழே வந்துடுறான். உனக்குள்ள எவ்வளோ திமிரு வான், இவ்வளோ திமிரு உனக்கு, அதுக்காக அனுபவிச்சு ஆவேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே வரான். நீங்கள் தடுக்கலான்னு வரீங்க, டக்குன்னு பார்த்தா லைப்ரரி கதவு திறந்துச்சு. கதவு திறந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க வெளியில். அது யார் திறந்தா கூட பார்க்கல,
பார்த்தா இங்கே ஜிம்மினும் ஜங்குக்கு தான் வந்து நிற்கிறானுங்க. ஆமாம், உங்கள் 2 பேரும் என்ன பண்ண சொன்னேன்? டேய் மச்சான் மன்னிச்சிடுறா, இங்கே பிரின்ஸிபல் ரவுண்ட்ஸ் வந்தாரா, அப்போ நாங்கள் 2 பேரும் உங்கள் கதவை சாத்திட்டு நிற்கிறது தெரிஞ்சிடுச்சுடா அவருக்கு. எதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டார். அப்புறமேட்டு எங்களை திட்டினாரு. நான் திறக்க மாட்டேன்னு தான் சொன்னோம். அப்புறம் யாரோ கத்துற மாதிரி கேட்டுச்சா, அவர் திறக்கலன்னா டிஸ்மிஸ் பண்ணுறேன்னாரு. சரி வேறு வழி இல்லாமல் திறந்துட்டோண்டா. மயிருங்களா, ஒரு வேலையை கூட ஒழுங்காக பார்க்க மாட்டிங்களா? இந்நேரம் நான் சொன்ன பெட்டை நான் கண்டிப்பாக இது பண்ணியிருப்பேன். சே, உங்களை வச்சு ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, போங்கடா அப்படி சொல்லிட்டு அவன் கோவத்தில் போகிறான். டேய், இவன் இந்நேரம் மேட்ரை முடிச்சிருப்பான்னு பார்த்தா இவன் விட்டுட்டு நம்ம வேலை கோவத்தை காட்டுறான் பாடுறா. இந்நேரம் ஜிமின் நீயா இருந்தால் அதெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல. டே, முடிஞ்சு குழந்தைய பிறந்திருக்கோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் பின்னாடி ஜங்கு ஒரு ஸ்மோக்கோட பின்னாடியே போகிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுதுருப்பீங்க, இந்த மாதிரி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க, என்னாச்சு ஏன் அழுகிறன்னும் போது, இல்லைம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் சரி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பீரியட்ஸ் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் லைக் டேப்லெட் தராங்க, அப்படியே நல்லா பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் அதே நினப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அங்கங்கே தொட்டது, கிஸ் பண்ணது எல்லாமே அது வந்து ஒரு மாதிரி திரும்ப திரும்ப அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது விஷுவலாக. ஐ ஹேட் யூ தேவ், ஐ ஹேட் யூ. எனக்கு நீ வாழ்க்கையில் எனிமி யாரும் இருந்தது கிடையாது. இப்போ டாப் மோஸ்ட் வாண்டடில் நீ சொன்ன மாதிரி நீ தான் என்னோட எனிமி, நீ தான் எனிமி, ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் சொல்கிறீங்க. ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் போயிட்டு லைக் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கிளாஸ் ப்ரொஃபஸர் தான் வராரு. கைஸ், உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சுருக்கேன். எஸ் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்துறாங்க. ஸோ நம்ம காலேஜ்லேருந்து ஊட்டிக்கு ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே செம்ம ஹாப்பி. நீங்களுமே ஹாப்பி ஆகுறீங்க, பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு நீங்கள் போகிறீங்க, இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்களும். ஸோ அமௌண்ட் வந்து 3500. ஸோ உங்கள் செலவுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரத்துனே எவ்வளோ வேணால் எடுத்து வந்திருக்கலாம். ஸோ எல்லா பொருளையும் சேஃப்டியாக எடுத்துருவாங்க. யூ கேன் பிரிங் அ ஸ்நாக்ஸ், கேமரா, எவ்ரி திங். பி கேர்ஃபுல், ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதே வந்து லைக் தயாங், ஜிமின் அந்த ஜாங்கு கிளாஸ்லேயும் அதே சேம் இது சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வாயின் வருவாளடா, வருவா. ஏன்னா அவளுங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறாளுங்க. உனக்கு எப்படிடா தெரியும்? அதெல்லாம் தெரியும். ஏன்னா இப்போ இருக்க பசங்களாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண மாட்டாளுங்க. இதெல்லாம் லைஃப் டைம் மெமரிடா, கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் வாயனுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் சொன்னல என் பெட் அங்கே வாயன் என்னுடையவளாவா, அதை யாராலையுமே மறுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாருமே பேக்லாம் பண்ணியாச்சு. டக்கு டக்குன்னு எல்லாருமே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் பஸ்ஸில் ஏறுறாங்க. ஸோ லைக் பாய்ஸ் ஒரு பஸ்ஸு, கேர்ள்ஸ் ஒரு பஸ்ஸு, இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே உங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ஸு. ஸோ தயாங், ஜிமன் எல்லாம் உங்கள் கிளாஸ் பசங்க எல்லாருமே சேர்ந்து மிங்கிளாகி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்தாச்சு. அந்த சைட் சீன் பார்க்குறதுக்காக எல்லாமே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ மழை வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக ஏறல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டு அங்கங்கே சைட் சீன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் இறங்கி நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வர ஒரு நாளுக்கு முன்னாடி தான் பயங்கரமாக மழை இருந்திருக்கும். ஸோ நீங்கள் சுற்றி மலை ஏறுறீங்கள்ல, ஸோ அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் மழை வந்து நின்று இருக்கும். ஸோ திருப்பி இப்போ ஹெவியாக மழை பெய்யாகும். அங்கங்கே மலை அந்த சரிவு இருக்கும்ல, நிலச்சரிவு, ஸோ அந்த மாதிரி ஏற்படுது. ஸோ லைக் அங்கங்கே பிளாக் ஆகிடுச்சு ரோடுன்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் கால் வந்துட்டுருக்கு போல். எல்லோரும் பசங்களா பத்திரமா இருங்க, இப்போ ஹெவியான மழை பெய்யுது, அதனால் அங்கங்கே நிலச்சரிவு ஏற்படுதான். ஸோ பி சேஃப் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கும் பயம்தான். ஏன்னா லைக் இவ்வளோ மழையில் வந்து எல்லாமே டக்குன்னு முடிவு பண்ணி வந்தது, பசங்களும் சேஃப்டி முக்கியம். ஸோ அவரும் பயந்து பயந்து தான் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போய் பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல லைக் மழைன்ற பாருங்கள், அந்த இடத்துல மண் சரிவு ஏற்பட்டு ஃபுல்லாக அங்கே இருக்க மரம் எல்லாமே அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு பிரேக் போடுறாங்க. என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கத்துறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, மரம் எல்லாம் விழுந்துருச்சு, பிளாக் ஆகிடுச்சுமா ரோடு.
ஆக்சுவலாக உங்கள் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் வண்டி, நெக்ஸ்ட்டு பாய்ஸ் வண்டி வந்திருக்கும். பின்னாடியும் போக முடியல, அந்தளவுக்கு பிளாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பஸ்க்குள்ளே இருங்க. திருப்பியும் நம்ம இருக்க சைடில் மரம் ஏதாவது விழுந்து மண் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா எப்படியாவது எல்லாம் தப்பிக்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே கேர்ள்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்ஸ் அவனுங்க வேனை விட்டு இறங்கி வந்துட்டானுங்க எல்லாம். எல்லாருமே இங்கேருந்து சேஃப்டியாக போகணும். இங்கேருந்து தாவ முடிஞ்சால் எல்லாருமே இந்த லைக் மண் சரிஞ்சிருக்கும்ல, ஸோ அது வழியால் போயிடுங்க. ஏன்னா இங்கேயே இருந்தால் லைக் சேஃப்டியே கிடையாது. திருப்பி இந்த சைடே வந்து எதாவது பாறை உருண்டு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் கத்துறாங்க. பாய்ஸ் வந்து பயம் இருந்தாலும் அதை வந்து காட்டிக்காமல் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருப்பீங்க. முன்னாடி இருக்க பசங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் எல்லாருமே வந்தாச்சு கிட்டத்தட்ட. அப்போது வந்து லாஸ்ட்டாக கேர்ள்ஸ் இருப்பாங்க. இந்த வாட்டி தயாங் வந்து எந்த ஃப்ளர்ட்டித்தனமும் எதுவுமே பண்ணல. ஜென்யூனாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தான் ஜிமினும் ஜங்குக்கும். ஸோ லைக் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இறங்குறீங்க. அப்போது லைக் நீங்கள் இறங்குறதுக்கும் முன்னாடி வந்து தயாங் நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போது திடீர்னு அந்த இடத்துல சரிவு வந்து தயாங் வந்து 2 பொண்ணுங்களை அந்த பக்கம் விடுறதுக்கு போயிருப்பான். அந்த பொண்ணுங்களை அந்த பக்கம் தள்ளி விட்டு இவன் அந்த சரிவில் மாட்டிக்கிறான். இது உங்களுக்கு தெரியாது. ஜிமின் ஜங்குக் ஏற்கனவே போயிட்டானுங்க அந்த இடத்த தாண்டி. டேய் மச்சான் எங்கடா தயாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். டேய் 2 பொண்ணுங்க இருந்தாங்கடா. ஐ திங்க் அந்த பஸ்லேருந்து எல்லாம் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தயாங் எங்கடா போனா? பயமாக இருக்குடா. சரிவு வேறு இப்போ ஏற்பட்டுச்சு. எல்லாம் வந்துட்டாங்களா க்ராஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த 2 பொண்ணுங்க தான் ஜிமின் ஜங்குக் என்னாச்சு? தயாங் எங்க? தயாங் தயாங் என்னாச்சு? சீனியர் எங்களை இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அந்த சரிவில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. லைக் அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் செம பயம். ஏய் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் கையை பிடிக்கலான்னு நினச்சோம், அதுக்குள்ளே ஒரு மண் சரிஞ்சிடுச்சு அப்படின்னும் செம்ம பயமாகிடுது அவனுங்களுக்கு. பதட்டப்படுறானுங்க. தேவங்க கால் பண்ணி பார்க்குறானுங்க. கால் போவே இல்லை, சிக்னலும் இல்லை மலையில். இந்த பக்கம் உங்களை பார்ப்போம். ஸோ அந்த மண் சரியவும் லைக் நீங்கள் அப்போயே இறங்கியிருப்பீங்க. நீங்கள் இறங்கவும் அந்த பஸ்ஸும் சாஞ்சு உங்கள் மேலே கிட்டத்தட்ட விழுந்துடுச்சு. நீங்கள் பார்த்தா எங்கே தேவங்க விழுந்தானோ அந்த சரிவிலே நீங்களும் போய் கீழே விழுறீங்க. போய் செம்மடி கையில் போய் வேகமாக இடிச்சிடுங்க பாறையில். ஆமாம் வலிக்குது. பார்த்தா ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு உங்களுக்கு. செம்ம பயமாக இருக்குது உங்களுக்கு. இந்த இடம் பார்த்தா லைக் கிட்டத்தட்ட மழை பெஞ்சு ஒரு மாதிரி இருட்டின மாதிரி இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆக்சுவலாக யூ ஹாவ் அ பேக், ஓகேவா? இந்த சேஃப்டி பர்பஸ்க்கெலாம் இருக்கிற எல்லா பொருளும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மெடிக்கிட்டு, ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி வாட்டர் கேன்லாம் வச்சுருக்க பேக் தான் வச்சுருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் அப்படியே அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. காலும் ஒரு மாதிரி லைட்டாக தான் லைக் எப்படி இருக்குது, தேஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல உருண்டு வந்ததுனால. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்துறீங்க. எழுந்து பொத்துன்னு திருப்பி கீழே விழுறீங்க. பார்த்தா எது மேலேயோ வழுக்கிற பொருள் மேலே வச்சுருப்பீங்க போல். அப்படியே விழுந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே மனுஷங்க மாதிரி இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஐயோ யாரும் தெரில, செத்துட்டாங்களா, யாரும் தெரியலையே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மூச்சு வாங்குது பயத்தில். ஸோ நீங்கள் அப்படியே போய் பார்க்குறீங்க. அந்த மண்ணெலாம் சரிஞ்சு லைக் அப்படியே விழுந்து மயங்கி கிடக்குறாங்க போல். ஸோ போய் லைக் அந்த மண்ணெல்லாம் தள்ளிட்டு ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா தயாங்கு லைக் நெத்தியில் அடிபட்டிருக்கு, காலில் செம்மாடி போல், அவன் பேண்ட்லேருந்துமே ப்ளீட் ஆகிருக்கும். ஐயோ தயாங் தயாங் ஹேய் தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுப்புறீங்க. ஆனால் அவனால் லைக் ஏந்திரிக்கவும் முடியல, கண்ணும் முழிக்கல தயாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரில. கடவுளே அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ப்ளீஸ். தயாங் தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் அழுகுறீங்க. எப்படி சொல்கிறதுனே தெரில உங்களுக்கு அந்த ஃபீலிங். ஸோ நீங்கள் அழுதுகிட்டே தயாங்க அழுப்புறீங்க. அவனுக்கு வந்து கான்ஷியஸே இல்லை. சரி இவனை இப்படியே விட்டு போனால் எதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு தான் போகிறீங்க. ஸோ தன்னு பிடிச்சி இழுத்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போகிறீங்க. பார்த்தா அந்த இடத்துல கொகை மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து லைக் அந்த கொகைக்குள்ளே ஃபுல்லாக வந்து அந்த அவுட்டர் சைடும் இருக்குது, வெளிச்சமாக தான் இருக்குது, 2 பக்கமும் வெளிச்சம் தான் இருக்குது. ஸோ பார்த்தா அங்கே நடுவில் பாறை, நடுவில் தண்ணி ஓடுது. ஸோ உட்காந்துருக்க மாதிரி, இந்த பக்கம்லாம் காஞ்சிருக்க மாதிரி தான் இடம். ஸோ நீங்கள் அந்த ஓரத்தில் அவனை போட்டுட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. பார்த்தா குளிர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. அடி வேற பட்டிருக்கல, ஸோ அப்படியே செம்ம குளிருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஐயோ
இவனுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ சர்வைவ் ஆகியே ஆகணும். இங்கே நெருப்பு இல்லைன்னா ஏதாவது காட்டு விலங்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்களுக்கு வேற ப்ளீட் ஆகியிருக்கு. கடவுளே ப்ளீஸ். நீங்கள் அப்புறம் தான் யோசனை வருது, என் பேக்கில் லைட்டர் இருக்கும்ல, கேம்ப் ஃபயருக்கு யூஸ் ஆகும், எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக யூ ஹேவ் இந்த லைட்டர் இருக்குது. தேங்க் காட். நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்குறீங்க ஏதாவது லைக் உள்ளே இருந்தால் ஏதாவது கட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. வெளிச்சம் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் போய் பார்த்துட்டு, சிக்னல் இல்லை ஃபோனில், ஆனால் லைட்டாக சார்ஜ் இருக்குது உங்களுது. ஸோ அப்படியே வெளிச்சத்தில் அப்படியே போகிறீங்க அந்த டார்ச் எடுத்துட்டு. கடவுளே ப்ளீஸ் கிடைக்கணும். பார்த்தா லைக் ஒரு எப்படின்னா ஒரு பாறைக்கு கீழே அது எல்லாமே நிறைய ஒரு மரம் சாஞ்சி அது எல்லாமே காஞ்ச மாதிரி சில கட்டைகள்லாம் கிடக்குது. ஸோ அது எல்லாமே உடச்சி எடுத்துகிட்டு வரீங்க. ஒரு 4 தடவை நடந்து போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கட்டை எடுத்து வந்து அப்படியே லைக் அது எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பேப்பர்ஸ்லாம் போட்டு அதை எரிக்க வைக்கிறீங்க. ஸோ அது கொஞ்சம் எரியுது, நல்லா எரியுது. அதை பார்த்தா உங்களுக்கு செம்ம சந்தோஷம். லைக் அட்லீஸ்ட் இதாவது இருக்கே வெளிச்சத்துக்கு அப்படின்ற மாதிரி. தேவ் அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்கான். நீங்கள் போய் எழுப்பி பார்க்குறீங்க, தண்ணி தெளித்து பார்க்குறீங்க, அவன் எழுந்திருக்கவே இல்லை. சரி, மேபி அடிப்பட்டதுனால இப்படி இருக்கலாம். அவனுக்கு வேலை காலில் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்கள் பேக்கில் பேண்டேஜ் இருக்கும். ஸோ அது எல்லாமே இது பண்ணிவிட்டு அவனுக்கு கட்டு போட்டு விட்றீங்க. பார்க்கவே பாவமாக இருக்கான். அவனுக்கு நெத்திலேருந்து ப்ளீட் ஆகியிருக்கும். அது எல்லாமே தொடச்சி விட்டுட்ருக்கீங்க. அன்றைக்கி எப்படி பேசினேன் பாரு, இப்போ எவ்வளோ அமைதியாக அப்படியே படுத்து கிடக்குற. ஐ ஹேட் யூ தேவ். அதே மாதிரி ஐ லவ் யூ. நீ ஜென்யூனாக என்கிட்ட லவ் சொன்னால் கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் என் கூட நீ தப்பாக நடக்கணும்னு பார்த்தல, ஐ ரியலி ஹேட் தட். ஆனால் உனக்கு இப்படி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேவ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தா அவனுக்கு வந்து அப்படியே லைக் குளிர ஆரம்பிக்குது. உடம்பு வேற லைக் அந்த அடிபட்டிருக்கோம்ல அந்த இதில் அவனுக்கு சுத்தமாக வீக்காகிட்டான். அப்படியே குளிர ஆரம்பித்தோன்னே நடுங்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, அந்த நெருப்புக்கிட்ட தான் இருந்திருப்பீங்க. அந்த சத்தம் கேட்டோன்னே ஐயோ பாவம் குளிர்து போலையே. நீங்கள் போகிறீங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் வார்ம் ஹீட்டில் வந்து அவன் கொஞ்ச நேரம் லைக் குளிரிட் அந்த மாதிரி தான் நடுங்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நார்மலாகி தூங்கிடுறான் அவங்கள ஹக் பண்ண மாதிரியே. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? அவன் என்ன பண்ணணும் அதை தான் நீ பண்ணிகிட்ருக்க. அவன் முழிச்சான்னா நக்கலாக சிரிப்பான். பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லைல்ல, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் மார்னிங் ஆனோடனே கொஞ்சம் முன்னாடியே போய் உட்காந்துடுறீங்க. அப்புறம் தான் தேவங்க எழுந்துறான் கொஞ்சம் மயக்க தெளிஞ்சு. அப்பா வலிக்குதே அப்படி சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டே இருந்துறான். பயங்கரமாக வலிக்குது அவனுக்கு கால். கிட்டத்தட்ட அவனுக்கு ஃப்ராக்சர் ஆன மாதிரி ஆயிடுச்சு கால். தேவங் எழுந்துட்டியா அப்படி சொல்லிட்டு லைக் உங்களை பார்க்குறான். ஆமாம், நம்ம எங்கே இருக்கோம்? நீ எப்படி இங்கே வந்த? அதுக்கப்புறம் நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. எது, நீ என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தியா? உனக்கு தான் என்னை பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு மனசாட்சி இல்லாமலாம் இல்லை ஒருத்தவங்களை அப்படியே விட்டுட்டு வரத்துக்கு உன்ன மாதிரி. எது, உனக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நான் 2 பொண்ணுங்களை காப்பாற்ற போய் தான் சருங்கி விழுந்துட்டேன் சொல்கிறான். உங்களால் நம்பவே முடியல. அதே சமயத்தில் சரி உண்மையாக தான் சொல்லுவான், இந்த நேரத்தில் யார் போய் சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி இரு, என் பேக்கில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் எடுக்கிறீங்க. பிஸ்கட்டு சிப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இந்தா இப்போதைக்கு இதை சாப்பிட்டு வா, இங்கேருந்து போகலாம். இந்த இடமே ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக நான் தான் பயத்தில் தான் இருந்தேன். சரி அப்படி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இந்தா. ஓ, அந்தளவுக்கு பாசம்லாம் இருக்கா? அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும்ல, அதானே பார்த்தேன். இல்லைன்னா நீயாவது கொடுக்குறதாச்சும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவனும் ஷேர் பண்ணி 2 பேர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அந்த இடமே லைக் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கா, ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ தயங்கால நடக்க முடியல. 2 ஸ்டிக் இருக்கும். ஸோ நீங்கள் போய் அங்கேருந்து மரத்துலேருந்து உடச்சி அதை அழகாக லைக் ஷார்ப் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ எடுத்து வந்து என்ன கால் நடக்க முடியாதவொன்னே ஆக்கிட்டியா? கஷ்டப்பட்டு இதை உடச்சது எனக்கு தான் தெரியும்.
உனக்கு போனால் போகுதுன்னு நடக்கிறதுக்கு எடுத்து வந்தா என்னை இதுக்கும் சொல்வேன் இதுக்கு மேலேயும் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அழட்டிக்காத அப்படி சொல்லிட்டு அந்த எதிர்கலி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் நடக்கிறான். அவனுக்கு சுத்தமாக ஒரு கால் வரவே இல்லை. பிகாஸ் அந்தளவுக்கு நல்லா இடிச்சு இல்லை தேஞ்சிடுச்சு கால். ஸோ அப்படியே போயிட்டுருக்கான். நீங்கள் தான் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. பார்த்து வயசான காலத்தில் எங்கே ஊந்துக்குன்னு தொலைக்க போகிற அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு கொழுப்பு தான். என்ன பண்ணுறது, என் நேரம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்ருக்கீங்க. கேட்கணும் தானே பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடி இருந்து வந்துட்டுருக்கா. ஸோ லைக் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. பார்த்தா லைக் தேவங்க வந்து திடீர்னு விழுந்துட்டான். தேவங் அப்படி சொல்லிட்டு லைக் நீங்கள் போய் எழுப்புறீங்க. அவன் பாட்டுக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் நீ காலில் எரியுது ஆன்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து நல்லா தானே வந்துட்டு இருந்தான். ஆக்சுவலாக அங்கே வந்து நிறைய ஸ்னேக்ஸு அந்த அட்டைப்பூச்சிலாம் நிறையா இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியா. நீங்கள் பயத்தில் கத்துறீங்க, தேவங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து லைக் மயங்கி விழுந்த மாதிரி விழுந்துட்டான். நீங்கள் அழுவுறீங்க, தேவங்க எழுந்துட்டு தேவங் ப்ளீஸ் தேவங் பயமாக இருக்குது இந்த காட்டில் என்னை விட்டு தனியாக போகாத ப்ளீஸ் தேவங் எழுந்துடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவன் முழிச்சு பே அப்படின்றான். டீ பொறுக்கி என்னடா பண்ணுற? சும்மா தான் ப்ராங்க் பண்ணி பார்த்தேன். இல்லை என் மேலே பாசம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. வெங்காயம் ஒழுங்கா ஏன்ச்சு நட. கொஞ்ச நேரத்தை உயிரை வாங்கிட்டான் பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்க முன்னாடி நடந்து போகிறீங்க. அவன் பாட்டு சிரிச்சிட்டு இருக்கான். என்னை எப்படி வெறுப்பத்துன உனக்கு இருக்குடி அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்து நடக்கிறீங்க. நீங்கள் லைக் உங்ககிட்ட இருக்கல ஸ்நாக்ஸு அதை வச்சு தின்னுக்கிட்டு லைக் தண்ணி குடிச்சிட்டு அதை வச்சு தான் ஏதோ சர்வை பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ லைக் ஒரு ஓடை கிட்ட போகிறீங்க. தண்ணி வேறு காலி உங்ககிட்ட இருந்த தண்ணி. டேய் இது வேற பிடிச்சிக்கலாமா? நல்ல தண்ணியாக என்னன்னு தெரியல, இப்போதைக்கு சர்வைவ் ஆகணும்ல, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ தயாங் வந்து கீழே குனிஞ்சு அந்த தண்ணியை மொண்டுட்ருக்கான். என்னது இது அப்படி சொல்லிட்டு அவன் காலை பார்க்குறான். பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஏதோ ஒரு அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கும் போல் காலில். இதை பாரு அப்படி சொல்லிட்டு லைக் அவன் எடுக்கிறான். அங்கேருந்து லைக் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வச்சு பக்கத்தில் இலை இருக்கும், அதை வச்சு துடைக்கிறான். ஹேய் என்னடா இது? அட்டைப்பூச்சிடி, இங்கே தான் இருக்கிறது சகஜம் அப்படி சொல்லிட்டு அவன் கால் பார்த்துட்ருக்கான். என்னது அது இருக்கிறது தெரியாதா? தெரியாது. எது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கழுத்தில் லைட்டாக தொடுறீங்க. பார்த்தா உங்களுக்கு கழுத்தில் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தா லைக் உடம்புலாம் அங்கங்கே தொட்டு பார்க்குறீங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அங்கங்கே இருக்குது 1 2 3 பின்னாடி இங்கே ஒரு முதுகில் 2 இருக்கும், காலில் 2 இருக்கு போல். இங்கே அப்படியே பயந்துக்கிட்டு கத்துறீங்க பயங்கரமாக. தேங்கல என்னாச்சு? அட்டைப்பூச்சிடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டீங்க. ஸோ தேவங்க வந்து அங்கே கொஞ்சம் தூரம் போயிருப்பான். அங்கேருந்து வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கங்கே இருக்குது. ஸோ தேவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு பதட்டத்தில் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அப்போ தான் தேவங்க என்ன பேசுறதுனே தெரில. வயன் என்னடி பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். பிகாஸ் நீங்கள் வந்து எதுவுமே போடாமல் நின்றுட்டுருக்கீங்க பயத்தில். எல்லாமே போயிடுச்சுல்ல? பின்னாடிலாம் போயிடுச்சுல்ல? எல்லாமே போயிடுச்சுடி, எல்லாமே போயிடுச்சு அப்படின்றான். ஸ்டன் ஆகி என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகி நீங்கள் அப்படியே கையை எப்படி விற்று மூடுறீங்க. இதுக்கு மேலே மூடி என்ன பிரயோஜனம்? நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. அது சாரி, ஏதோ பயத்தில். அவன் கிட்ட நெருங்கி வரான் அவங்க கிட்ட. ஸோ வந்து அப்படியே உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ செம்மையாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஏஜ் என்ன கோளாறு. ஸோ அப்படியே 2 பேரும் அங்கங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸோ அங்கே ஒரு மேக்கவுட் செஷன் நின்றுக்கிட்டே நடக்குது. ஸோ லைக் உங்களே அறியாமல் நடந்த ஒரு விஷயந்தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரவுண்டு ஸோ இப்படியே போயிருக்கும். ஒரு லைக் 1 hour கிட்ட அங்கே தான் இருக்கிறீங்க நீங்கள்.
ஸோ அப்புறம் தான் ரியலைஸ் ஆகி டக்கு டக்குன்னு நீங்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க. தேவங்க ஒரு மாதிரி பின்னாடி திரும்ப ஸ்மோக் பண்ணுறான். ஃபைனலி யுவர் மைண்ட் வயன், நான் சொன்ன பெட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சிட்ருக்கான். சரி வயன் போகலாமா? போகலாம் தேவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரில, எப்படி நீங்கள் இதை பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி குழப்பத்தில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இது வேறு பார்த்தா கட்டெரும்பு நிறைய இருக்குது அங்கே ஃபுல்லாக. நீங்கள் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஒரு மாதிரி தலைலாம் சுற்ற ஆரம்பிக்குது உங்களுக்கு. தேவம் தலை சுற்றுறா, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. என்ன ஏய், நான் ப்ராங்க் பண்ணுறேன்னு என்கிட்ட ப்ராங்க் பண்ணுறியா? இல்லை, எனக்கு நிஜமாலும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா லைக் நொறையா தள்ளுது உங்கள் வாயில். ஏய் வயன், என்னடி ஆச்சு? இல்லை, காலில் எறும்பு கடிச்சுதா, அப்புறம் என்னாச்சுன்னு தெரில அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மயங்கி விழ போகிறீங்க. டக்குன்னு உங்களை பிடிச்சிடான். உங்கள் காலை லைட்டாக திருப்பி பார்க்குறான். பார்த்தா அது வந்து லைக் கட்டெரும்பு கிடையாது, ஸ்னேக் ஏதோ பைட் பண்ணியிருக்கு. அவனுக்கு எதுவுமே புரியல. ஏ வயன் வயன், வயன் ஏந்திரடி வயன். ஐயோ வயன், என்ன பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்க செம்ம பயம். ஸோ உங்களை லைக் அவனாலே ஃப்ராக்சர் நடக்க முடியல, இருந்தாலும் அந்த கால் வச்சுட்டு அவன் லைக் அழுத்தி நடக்க இன்னும் வீங்குது அவனுக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் உங்களை தூக்கிட்டு எப்படியாவது உங்களை சேவ் பண்ணிடணுன்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு. ஸோ அவன் வேகமாக ஓடுறான். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. வயன் எழுந்துருடி, ஏய் எழுந்துருடி, வளர்ற நேரம் இல்லை, மயிறு எனக்கு கோவம் வருது, எழுந்துருடி அப்படி சொல்லிட்டு அவன் கத்துறான். ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே நீங்கள் மயங்கினதான், அப்படியே நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க. ஸோ அப்படியே அவன் ஓடுறான், எங்கெங்கே ஓட முடியுமோ ஓடிட்டு இருக்கான். அப்போ தான் காட்டில் நிறைய சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஸோ லைக் அவன் யாரோ நம்ம ரெஸ்கியூ பண்ணதான் வந்திருக்காங்க, கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மூச்சு வாங்கிட்டே ஓடுறான். ஸோ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பள்ளம் இருந்திருக்கும், அதிலே தொம்முன்னு விழுந்துடுறான். ஸோ அப்படியே செடிலாம் விழுந்து அந்த இடமே மறைஞ்சிடுது. இந்த பக்கம் கட் பண்ணி அப்படியே இங்கே ஜிமின் ஜங்குக்கு பார்ப்போம். டே மச்சான், ரெஸ்கியூ பண்ண போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக மச்சான் கிடச்சிருவானாடா. டே கிடைக்கணும்டா, எனக்கு தெரிஞ்சு வயனுமே காணோம்டா, வயனுக்கு எதாவது ஆகியிருக்குமோ? டே எனக்கு தெரியலடா, ஆனால் 2 பேரும் உயிரோட வந்துடணும்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஏய் கவலைப்படாத ஜங்கு, கவலைப்படாத, ரெஸ்கியூ பண்ண போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, நீ கவலைப்படாத. ஐ ஹோப்டா, கண்டிப்பாக நல்லபடியாக வந்துடணும் 2 பேரும் அப்படின்னு இந்த பக்கம் 2 பேரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே அதை மறைஞ்சிடுச்சுல்ல, இங்கே கத்திக்கிட்டு இருக்கா அவங்க. அங்கே ரெஸ்கியூ டீம்லாம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் தேடிருப்பாங்க போல். அப்புறம் இவனோட சவுண்ட் கேட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க, குரல் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே தேவன் கத்துறது பெருசாக கேட்கல. சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட சுற்றுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு, லைக் அந்த பள்ளம் விழுந்ததுக்கப்புறம். இங்கே தான் இருக்க, ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்க எனர்ஜியெல்லாம் வச்சு கத்துறான். அப்புறம் பார்த்தா தான் அந்த வந்து லைக் ஒருத்தர் வந்து கால் மாட்டியிருக்கும், அவரும் விழ போயிருப்பார். அப்புறம் தான் இந்த இடத்துல தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா உங்களை வச்சுக்கிட்டு மடியில் வச்சுக்கிட்டு அவனே எனர்ஜி இல்லாமல் அப்படியே சாஞ்சிட்டான், சுத்தமாக முடியல அவனால். ஸோ அப்படியே மயங்கின மாதிரி நீங்கள் இருக்கீங்க. தேவங்க வந்து மயக்கத்துக்கு போயிட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துல ஏணி மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு உங்களை தூக்குறாங்க. ஸோ உங்களை ஃபஸ்ட்டு தூக்கி டக்குன்னு கொஞ்சம் தூரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் இருந்திருக்கும், கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தேவங்க லைக் அவர் கொஞ்சம் மசில் வெயிட்டாக இருப்பான். ஸோ அதெல்லாம் அவனால் தூக்க முடியல. 2 பேர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்குறாங்க. ஸோ தேவங்க கூப்பிட்டு லைக் எப்படின்னா அவன் அப்படியே அன்கான்ஷியஸ் ஃபுல்லாக மேலே வந்தோன்னா அன்கான்ஷியஸ் ஃபுல்லாக போயிட்டான். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயாச்சு. இப்படியே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் லைக் தேவங்குமே ஒரு மாதிரி நல்லாவே பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து அங்கே இருந்த மாதிரி சுத்தமாக கான்ஷியஸே வரல. இங்கே உங்களுக்கு நீங்கள் இன்னுமே கண் முழிக்கல. பிகாஸ் அது வந்து ரொம்ப எப்படின்னா பாய்சன் உள்ள பாம்பு போல், அது என்ன கடிச்சதுன்னு தெரில. இப்போதைக்கு ஆன்டிசெப்டிக் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம்
கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிச்சி ஃபுல்லாக அதை க்யூர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆகியிருக்கும். ஸோ இங்கே அதுக்குள்ளே வந்து சரியாயிட்டான். வீட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சு. ஆனால் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தயங்குமே 2 மந்த்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் காலேஜ் போயிருப்பான். டேய் மச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறானுங்க. டேய் மச்சான் உன்னை பார்க்காம செத்துட்டோம்டா நாங்கள் எவ்வளோ தேனோம் தெரியுமா? அந்த சரிவில் நீ எங்கே போய் மாட்டினேன்னு சுத்தமாக தெரியலடா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறானுங்க. டேய் எனக்கு தெரியும்டா நான் இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு. இந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் இல்லைன்னா அப்படிதான் அப்படின்றான். கொழுப்பு மட்டும் போல இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் வயிற்றுலேயே குத்துறானுங்க. டேய் பொறுமைடா என் காலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக இருக்குது அப்படின்றான். ஸோ கையை பிடிச்சி தான் லைட்டாக நடக்க வைக்கிறாங்க. டேய் என்னாச்சுடா? ஒயின் உன் கூட தானே இருந்தா? நான் அம்மா இருந்தாங்கன்னு தான் கேட்க முடியல. ஆமாண்டா. அது மட்டும் இல்லாமல் என் பெட் எங்க 10,000 அப்படின்றான். ஏன் உனக்கும் ஒயினுக்கும்? ஆமாம் எனக்கும் ஒயினுக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏய் அதை எப்படா நம்ப சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். நம்பி தான் ஆகணும். நான் வேணா சொல்லவா எங்கே மச்சான் இருக்குன்னு? டே மச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணிக்கிறானுங்க. மச்சான் நீ மாஸ்டா, நீ மாசு, உயிரை காப்பாற்றுவேன்னு பார்த்தா உயிரை கொடுத்துட்டு வந்திருக்கேடா அப்படின்றான். இவங்க 2 பேரும் ஹாப்பியில் அவ்வளோ குதிக்கிறானுங்க. பெட் காசையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு 2 நாளுக்கு அப்புறமா தான் நீங்கள் வரீங்க. ஸோ இங்கே கட் பண்ணி தேவங்க வீட்டில் பார்ப்போம். ஸோ இங்கே அப்படியே பார்த்துட்டு உங்கள் அம்மா தான், சரி தேவங்கோட அம்மா தான், டேய் உன் ஃபோன் லாக் எடுத்துக்கொடுறா. எதுக்கு? சும்மா எடுத்துக்கொடு, எனக்கு போர் அடிக்கல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவனும் லாக் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அவன் எல்லாமே அந்த டூரில் ஸ்டார்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ அது எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. டேய் இதுக்கப்புறமா அட விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா 2 பொண்ணுங்களை காப்பாற்ற போய் தான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ லைக் அவன் பார்த்துட்டு, ஆமாம் உன் காலேஜ் குரூப் ஃபோட்டோ இதுவாடா? ஆமாம். ஆமாம் இந்த பொண்ணு க்ராஸ் பண்ணி போகிறாளே யார் அது? அதுவா அது வாயனு. இந்த பொண்ணு ஃபோட்டோ வச்சுருக்கியா? இந்த பொண்ணு சரியாக ஃபேஸ் தெரியல. இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றான். அப்படியா இரு, எங்கள் எல்லா குரூப் ஃபோட்டோவும் ஒரே இதில் தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறான். உங்கள் கிளாஸ் ஃபோட்டோ. இந்தாம்மா இந்த பொண்ணு தான். டேய் இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? என் ஜூனியர் தாம்மா. ஏய் இவளோட அம்மா பேர் என்ன? சாந்தி. அவங்க அப்பா பேர் ரவிடா. டேய் இவள் என்னால் என்னை கூட்டிகிட்டு போவியா பார்க்கறதுக்கு? ஏண்டா? சொல்கிறேன், இது உன் அத்தை பொண்ணுடா. என்னம்மா சொல்கிற? அத்தை பொண்ணா? என்கிட்ட இதுவரை நீ சொன்னதே இல்லை. அது அவங்க அம்மா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால் எங்கள் வீட்டில் எல்லாம் கோவப்பட்டு அவங்க அம்மா ஒதுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஜாடையில் இருக்காடா. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். நீயும் கரெக்டாக அவங்க அப்பா அம்மா பேர் சொல்கிற. இவன் அத்தை பொண்ணுடா, அத்தை பொண்ணு. இந்நேரம் பேசிகிட்டு இருந்தா இவளுக்கு தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவங்க ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு மாதிரி இப்போ தான் ஒரு மாதிரி கில்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு நாள் நான் உன் காலேஜ் கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தேவங்க சொல்கிறான். இப்படியே நெக்ஸ்ட் டே லைக் தேவங்க வரான். நீங்களும் அன்றைக்கி தான் வந்திருப்பீங்க க்யூர் ஆகி. இப்போ தான் எத்தனை நாள் கழிச்சு இந்த காலேஜை பார்க்கவே முடியாதோன்னு நினச்சேன். பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. கொஞ்சம் தூரம் தான் உங்கள் கரெக்டாக உங்கள் கிளாஸ்க்கு வரத்துக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே மயங்கி அந்த கிளாஸ்க்கு வாசல்லே விழுந்துடுறீங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபஸர் தான் வந்து பார்க்குறாரு. வயன்மா வயன் ஸ்டாஃப் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே லைக் உங்களை வந்து மெடிக் ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு செம்ம ஷாக்காக நியூஸ் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. இந்த நியூஸ் ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக பரவிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே. நீங்கள் கண் முழிக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, வயன் ஆமாம் யார் கூட இருந்த? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமே. வயன் சொல்லவே இல்லை. யார்டி அப்பேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது.
இந்த விஷயம் தயாங் அப்புறம் ஜிமின் ஜங்குக்கும் தெரிய வருது. அவனுங்க வந்துட்டுருக்காங்க. இங்கே அசிங்கத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு பயங்கரமாக எழுதுக்கிட்டு ஓடிட்டுருக்கீங்க. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இடிச்சிடுறீங்க. பார்த்தா தயாங்னா, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? நான் தான் அன்றைக்கி அவசரப்பட்டுட்டேன். நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. என்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? நீ என்னை உன் தேவைக்காக தானே யூஸ் பண்ண. உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தயாங். எல்லா பொண்ணுங்களையும் உன் நீட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். என்னையும் அப்படி தானே யூஸ் பண்ணியிருப்பேன். என்னால் நீ தான் என் பிள்ளையோட அப்பான்னு வெளியில் சொல்ல முடியாது. என்னை நீ உண்மையால லவ் பண்ணல. எனக்கு தெரியும் தயாங், எனக்கு தெரியும். எல்லாரும் அசிங்கமாக பார்க்குறாங்க தயாங், அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே போக பார்க்குறீங்க. ஸோ தயாங் கையை பிடிச்சி இழுத்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். என்னை விடுடா, என்னை விடு, என்னை விடு, என்னை விடு தயாங். பயங்கரமாக அழுகுறீங்க நீங்கள். ஸோ அழுகிட்டே இருக்கும் போது லைக் அங்கே எல்லாருமே கும்பலாக இருப்பாங்க. எல்லோரும் கேட்டுக்கோங்க. வயன் வயிற்றில் இருக்க பேபி என்னோடது. எல்லாருமே அவ்வளோ காசிப். ஸோ அங்கே எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இது மேபி எங்களோட வயசு கோளாறுத்தனமாக நடந்ததாக இருக்கலாம். ஆனால் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். இப்போ வேறு யாரும் இல்லை, என் அத்தை பொண்ணு தான். அதனால் எனக்கு ஃபுல் ரைட்ஸும் இருக்குது. நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். நானும் வயனும் இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். அவளை ஒருத்தவங்க கிண்டல் பண்ணிங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். தேவ், நீ என்ன சொல்கிற? ஆமாம் வயன், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. குரூப் ஃபோட்டோவில் உன் ஃபேஸை பார்த்துட்டு உங்கள் அம்மா மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது நீ அத்தை பொண்ணுன்னு. என்னடா சொல்கிற? ஆமாம், என்னை மன்னிச்சிடுவாயன். உன்னை ஜஸ்ட்டு ஒரு பெட்டுக்காக தான் யூஸ் பண்ணேன். ஆனால் சத்தியமாக என் வாழ்க்கையில் பண்ண பெரிய மிஸ்டேக்கே அதுதான் தோணுச்சு. உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. மன்னிச்சிடுவாயன், நான் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பெட்டுக்காக மட்டும் உன்னை யூஸ் பண்ணல, அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் உன் விஷ் வயன். என்னை ஏற்றுக்கட்டும் ஏற்றுக்காட்டும், ஐம் ஸ்டில் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை விடுறான். வெளியில் வந்துட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க, எதுவுமே பேசலை. ஸோ ஃபியூ வீக்ஸ் ஆகியிருக்கும். நீங்கள் திரும்பவுமே காலேஜ்க்கு வரீங்க. அந்த பழைய வயனால செம கெத்தா. நம்ம எதுக்கு பயப்படணும்? அதுதான் அத்தை பையன் தெரிஞ்சு போச்சு. அவனும் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து அவங்க ஃபேமிலிலையும் வந்து பேசிட்டாங்க. அவங்க வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக வந்து பேசியாச்சு. அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. தேவங்களோட அம்மாவுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லிக்கல. சொல்லாமலே மேரேஜ்க்கெலாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அந்த காலேஜ்க்கு வரும்போது அவங்களோட ஒய்ஃபாக வரீங்க. அங்கே எல்லாருக்குமே செம்ம ஷாக். அமைதியாக இருந்து நல்லா நல்லா எப்படி சொல்கிறது, ஓட்டமான பையனை கரெக்ட் பண்ணிட்டால, செம்மடி அப்படி சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே பேசிகிட்டு இருக்காளுங்க. அந்த சான்ஸ் தான் உனக்கு கிடைக்கலல்ல, எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் ஷூவை மூடிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அவங்க செம்ம ஷாக்காக பார்க்குறானுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ பேச மாட்டீங்க, படிப்புன்னு இருப்பீங்க. இது மாதிரி கெத்தாக பேசுவோம், அவளுங்களே பயமுட்டாளுங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ கெத்தாக போகிறீங்க. பின்னாடி தேவங், ஜிமின், அதுக்கப்புறம் ஜேகே 3 பேருமே கெத்தாக அவங்க பின்னாடி லைக் பாடி கார்ட்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கானுங்க. மச்சான் ஒருத்தவங்க பார்க்கக்கூடாது வயனை, புரியுதா அப்படின்னு. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினும் ஜேகே சொல்கிறானுங்க. இவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகிறான். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே போனோன்னே இங்கே வெளியில் நின்றுட்டுருக்கானுங்க 3 பேரும். நீங்கள் என்ன கிளாஸ் போகலையா அப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேட்குறாரு. சார், என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவளுக்கு ஏதாவது வேணும்னா அதனால தான் இங்கேயே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் தேவங்க சொல்கிறான். உன் ஒய்ஃப்க்கு எதாவது வேணும்னா நான் சொல்லி அனுப்புகிறேன், அப்போ வா, இப்போ போய் கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவங்க சிரிச்சுக்கிட்டே, வயன் எதாவது வேணும்னா சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நோட் பண்ணுறீங்க ஓகேன்ட்டு. ஸோ இப்படியே தாண்டா போயிருக்கோம். நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரையும் லைக் உங்களுக்கு பேபி பிறக்கிற வரையுமே அவ்வளோ நல்லா பார்த்துருந்துருப்பான்.
பேபி பொறந்தோன்னே அவனுக்கு ஆட்டமா லைக் அவ்வளோ ஹாப்பி அவங்க. ஸோ உங்கள வந்து வெறும் நீட்ஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு தான் நெனச்சிருப்பான். அதுக்கப்புறம் லைக் நீங்க ட்ரூவா லவ் பண்றது தெரிஞ்சு, அவனும் ட்ரூவா லவ் பண்ணி, இப்போ உங்க கையில அழகான பேபி. ஸோ லைக் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் முடியப்போகுது. அந்த எண்டிங்கில தான் இந்த மாரி பேபி பொறந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேபிய இவன் பார்த்துட்டு இருக்க, நீங்க போய் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ இப்படியே முடிச்சு, காலேஜும் முடிச்சு, லைக் அழகான ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்றீங்கடா. இதோட ஹாப்பி எண்டிங்கா முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கதை வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அது பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட், லைக் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப் குடுத்துருங்க. ஓகேவா? பாய் ஆமி. சிறங்க.